விஜய் டிவியிலே பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சி கமலஹாசன் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கமலஹாசன் உடனடியாக இந்த நிகழ்ச்சியை நிறுத்த வேண்டும். இல்லையேல் தமிழகம் முழுவதும் இந்து அதிரடிப்படை, சிவசேனா, இந்து மக்கள் கட்சி இணைந்து கமலஹாசன் திரைப்படங்கள் வெளியிடக்கூடிய இடங்களிலெல்லாம் அனைத்து திரையரங்குகளும் அடித்து நொறுக்கப்படும். கமலஹாசன் இது போன்ற கலாச்சார இழிவுகளை ஏற்படுத்தக்கூடாது. நேற்றைய தினம் பேப்பர் செய்தியிலே சிறிய உடை அணிந்து செல்வது ஒன்றும் தவறில்லை, நீங்கள் வீதியிலே வந்து பாருங்கள், எல்லோரும் குட்டை பாவாடை தான் அணிந்து செல்கின்றனர் என்று அவர் கருத்து தெரிவிக்கின்றார். அவர் இது போன்ற கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சியிலே ஈடுபடக்கூடாது. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எப்படி திரைப்படங்கள் ஏ சான்றிதழ் அளிக்கப்படுகிறதோ அதுபோன்று தொலைக்காட்சி நிகழ்வுகள் அனைத்தும் ஏ சான்று அளிக்கப்பட்டு டிவியிலே ஒளிபரப்பப்பட வேண்டும். இது போன்ற கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சி இனி தொடருமே ஆனால் கமலஹாசன் மட்டுமல்ல, திரைத்துறையே இனிமேல் சீரழிந்துவிடும் என்று இங்கே அவர்களுக்கு எங்கள் அமைப்பின் சார்பாக நாங்கள் அவருக்கு வார்னிங் அறிவிக்கிறோம். இந்த இடத்திலே டிவியிலே சூதாட்ட நிகழ்ச்சி எங்கு நடந்தாலும் காவல்துறை கைது செய்கிறது. தொலைக்காட்சியிலே குரோர்பதி நிகழ்ச்சி என்று சூதாட்ட நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றன. உடனடியாக டிவியிலே அந்த ஒளிபரப்பக்கூடிய சூதாட்ட நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும். உடனடியாக இந்த கலாச்சார சீரழிவுகள் நிகழ்ச்சி எல்லாம் நிறுத்த வேண்டும். இந்த டான்ஸ் என்று கலா மாஸ்டர் டிவி நடத்துகிறார்கள். அந்த நிகழ்ச்சி முழுவதும் உடலில் துணியை ஒட்டி கொண்டு பெண்களும் ஆண்களும் கட்டி அணைத்துக் கொண்டு ஆடுகின்றனர். உடனடியாக தொலைக்காட்சி நிகழ்வுகள் அனைத்தும் ஏ சான்று அளிக்கப்பட்டு இந்த நிகழ்வுகள் தணிக்கை நிகழ்ச்சிகள் செய்யப்பட்டு டிவியிலே ஒளிபரப்ப வேண்டும். இதையெல்லாம் செய்யவில்லை என்றால் டிவி ஒளிபரப்பப்படும். விஜய் டிவியாக இருக்கட்டும், எந்த டிவி ஒளிபரப்பப்படுகிறதோ அந்த டிவி தொலைக்காட்சி நடத்தக்கூடிய எந்த ஜெயா டிவியாக இருக்கட்டும், சன் டிவியாக இருக்கட்டும், அனைத்து டிவிகளும் எங்களுடைய இந்த அமைப்புகள் இறங்கி அடித்து உடைப்போம் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கிறோம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். கமலஹாசன் முதல்ல தன்னுடைய மகளுக்கு அறிவுரை சொல்லு. மகளே 2 துணிகள் போட்டுக்கிட்டு பீஸை போட்டுக்கிட்டு ஆடுறா. உனக்கு அதனால கலாச்சார சீரழிவு பத்தி உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ ரோட்ல எல்லா பெண்களையும் நின்னு பாரு. நேற்று பேப்பர்ல பேட்டி கொடுக்குற ஒரு சமுதாயத்தில் நீ ஒரு பெரிய மனிதன்னா என்ன சொல்லணும்? இதை சரி செய்யலாம், இதை நாங்க சரி பண்றதுக்குரிய வழியை தேடுறோம் நீ சொல்லணும். அதாவது தமிழர் பண்பாடு என்பது, கலாச்சாரம் என்பது நமக்கென்று இந்த நாட்டிலேயே பாரத நாடு முழுக்க தமிழனுக்கு என்று ஒரு பண்பாடு இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது. நடிகர் கமலஹாசனை அவருடைய இல்லத்திலே இன்றைக்கு முற்றுகை போராட்டம் என்று அறிவித்தது எங்களுடைய அமைப்பினுடைய விளம்பரத்துக்காக அல்ல. கமலஹாசனுக்கு ஒரு அறிவுரையை சொல்ல வேண்டும். எப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பண்பாடாக ஒரு குடும்ப பெண் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற பண்பாட்டை சொல்லிக் கொடுத்தது தமிழனுடைய பண்பாடு, தமிழனுடைய மரபு. அந்த தமிழனுடைய மரபை கேலி கூத்தாகின்ற வகையில் அந்த பிக் பாக் நிகழ்ச்சி என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை தன்னுடைய வீட்டில் என்னென்ன நடக்குமோ அதை மக்கள் பாக்கெட்டுன்னு சொல்கிறான். என்ன சாப்பிட்றான், என்ன தூங்குறான், என்ன உள்ள என்ன செய்யறான், துணி மாத்துறதை தவிர அனைத்தையும் அந்த பிக் பாக் நிகழ்ச்சி என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது கமலஹாசன் அவர்கள். அந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்ல போகிறோம். அந்த நிகழ்ச்சியினுடைய பங்கெடுத்துக் கொள்ளுகின்ற நடிகர்கள் இவர்கள் தான் விளம்பரத்துக்காக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அரக்கால் டவுசர் போட்டு நாங்கள் வரல,
தமிழனுடைய பண்பாடான மரபான வேட்டி அணிந்திருக்கிறோம், சரட்டை அணிந்திருக்கிறோம், பேண்ட் போட்டிருக்கிறோம். ஆனால் கமலஹாசன் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் நமிதா இந்த 1 நடி எல்லாம் அரக்கால் டவுசர் யோகியாலாம் அப்படியே ஜட்டியோட நீ இல்ல கமலஹாசன் பெரியாரிசம் பேசுறாரு. அதனால நீங்க இந்து மக்கள் அதுக்கு ஒரு கருத்து சொல்றேன். அது நான் ஒரு கருத்து சொல்றேன். அதுக்கு இந்த இஸ்லாமிய அமைப்புகள்லாம் கமலஹாசனுடைய படத்தை தடை விதிக்க வேண்டும் என்று சொன்னது போக இந்து அமைப்புகள் தான் கமலஹாசனுக்கு ஆதரவாக செயல்பட்டது. கமலஹாசன் செய்கிற தப்புக்கு நாங்கள் துணை போக முடியாது. ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு வீட்டில் வாழ வேண்டும் என்றால் அவர்கள் திருமணம் முடித்திருக்க வேண்டும். கலாச்சாரத்துக்கு சீரழிவாக 100 நாள்கள் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு இடத்தில் தனிமையில் இருந்தால் அங்கே தகாத வேலைகள் நடக்கும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லி அதை தடை விதிக்க வேண்டும். இல்லையெனில் அவர் 6 ஏக்கரில் 58 கோடி ரூபாயில் ஒரு செட்டு போட்டு ஈசிஆர் ரோட்டில் பண்ணியிருக்காரு. அந்த இடத்த முற்றுகையிடுவோம், அடித்து நொறுக்குவோம் என்று சிவசேனா சார்பாக சொல்லுகிறோம். அதையும் வன்மையாக கண்டிக்கிறோம். போராட்டம் பண்ணியிருக்கோம், நிறைய இடத்துல போராட்டம் பண்ணியிருக்கோம். பிக் பாக்ஸுங்கிற நிகழ்ச்சி ஒரு 100 நாள் பெண்ணு ஆணும் ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க, தனி ரூமில் தங்கியிருக்காங்கன்னு இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் டிவி பார்த்துருக்கீங்களா இல்லையா? இல்லை, இவங்க காமன் ஏரியா, அவங்க காமன் ஏரியாவில் இருக்கிறத காமிக்கல, எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க டிவியில். நீங்கள் பார்த்துருக்காங்க. ஒரு தமிழகத்தில் ஒரு பிரபலமான நடிகர், அவர் பிரபலமான நடிகர் என்றதுனால அவருடைய கருத்துக்களை மக்கள் மனதில் போச்சுன்னா அது பதியப்படும். அதை மக்கள் எடுத்து நடத்துவாங்க. இதை இந்த சாதாரண ஒரு மனிதர் செய்யறதில்ல. ரஜினிகாந்தோ கமலஹாசனோ கலைஞர் அவர்களோ இந்த நிகழ்ச்சி அதை தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் உற்று நோக்குகிறார்கள். கமலஹாசன் ஒரு தனிநபர் அப்படின்னா பரவாயில்ல, கமலஹாசனை பல லட்சம் ரசிகர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். 1960 பழைய அப்போது நடந்தது சொல்லக்கூடாது. 1967 நடந்தது, 72 நடந்ததுன்னு கடந்த இப்போது என்ன நடக்குது? தமிழ்நாட்டில் இதுதான் முக்கியமான பிரச்சனை. பிக் பாஸ் இதுதான் முக்கியமான பிரச்சனை. அந்தந்த கால விவசாயிகள் பிரச்சனையை நாங்கள் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழகத்தில் பட்டி தொட்டி விவசாயிகள் பிரச்சனையை நாங்கள் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆம்பூரில் கலவரம், திண்டுக்கல்லிலே கலவரம், கோயம்புத்தூரிலே கலவரம், தாம்பரத்திலே கலவரம், எல்லா இடங்களும் நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு கமலஹாசன் விஷயத்தில் நாங்கள் இறங்கும் போதுதான் உங்களுக்கு மீடியாவுக்கெல்லாம் நாங்கள் போராடுறது தெரியுது. தமிழகத்தில் எந்த பிரச்சனை, பொது பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளுக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காக நாங்கள் போராடி இருக்கோம். எந்த பிரச்சனைக்காக போராடுக இல்லை. 1967 நடந்தது, 72 நடந்தது. அன்றைய நிகழ்வுகளை அன்றைக்கு பேசிக்கொண்டே தான் இருப்போம். கமலஹாசனுடைய சீரழிவான நிகழ்ச்சிகளை அவர் தடை செய்ய வேண்டும், உடனடியாக அவர் நிறுத்த வேண்டும். பிக் பாஸ் நிகழ்ச்சி இப்படிதான் தொடருவோம் என்றால் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடரக்கூடிய இடத்திலே நாங்கள் முற்றுகையிட்டு அந்த இடத்தை நாங்கள் தாக்குவோம் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.